பெரும்பகுதியை ஒட்டிய விவசாயத்தை முதன்மையாக கொண்ட கிராமம். அனைத்து இடங்களிலும் பச்சை பசேலென்று பயிர்கள் விளைந்து இருந்தன. ஒரு நல்ல விவசாயி மற்றும் குழந்தை மீனாவின் தாயார் தனது வாழ்வியல் பெரும்பகுதியையும் விவசாயத்தில் கடுமையாக உழைப்பதில் கழித்துவிட்டாள். அவள் இரவு நேரங்களிலும் பசுவை காப்பாற்றும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறாள். பார்வதியின் உழைப்புக்கு பரிசாக விவசாயத்தில் ஒரு நாள் நல்ல பயிர்கள் உண்டாகும் என்று அவள் நம்புகிறாள். மீனா தாயை பார்த்து அவள் எவ்வளவு கடினமாக உழைக்கின்றாள் என்பதை உணர்ந்தாள். அவளுக்கு தாயின் உழைப்பைப் பற்றிய மதிப்பு மற்றும் பெருமை வளர்ந்தது. அம்மா, நீங்கள் ஏன் இவ்வளவு கடினமாக வேலை செய்கிறீர்கள்? நீங்கள் ஓய்வெடுப்பதில்லை. மகளே, உழைப்புதான் நம் வாழ்க்கையின் சிறந்த பரிசு. கடின உழைப்பால் நல்ல பயிர்கள் கிடைக்கும். மீனா தாயுடன் சேர்ந்து வேலை செய்கிறாள். அந்த நாள் முதல் மீனா தாயுடன் சேர்ந்து பயிர்களை நடக்கத் தொடங்கினாள். அவள் தாயின் ஒவ்வொரு செயலை கவனமாக கற்று அவருடன் இணைந்து பயிர்களை மண் தோண்டி நட்டாள். இப்போது தாயின் பசுக்கள் பசுமையான புல்வெளியில் அமைதியாக மேய்கின்றன. அவர்கள் பார்வதி மற்றும் மீனாவின் உழைப்பின் பிரச்சனைகளை தவிர்த்து அமைதியாக தங்கள் அசைவுகளில் ஈடுபட்டிருந்தனர். இது உயிரின் அமைதி மற்றும் இயற்கையின் மன்னிப்பு எத்தனை முக்கியமெனும் கருத்தை உருவாக்கும். ஒரு நாள் பசுக்கள் அவர்கள் தாயின் அறிவுறுத்தல்களை மீறி பசுமையான புல்வெளியை விட்டு புதிய இடத்துக்கு சென்று விட்டன. பார்வதி மற்றும் மீனா கவலையுடன் அவைகளை நோக்கினர். பசுக்கள் ஏன் அவர்கள் தவறாக சென்றிருந்தனர் என்பதை உணர்ந்தனர். நாம் தவறாக சென்று விட்டோம், நாம் மீண்டும் தாயின் வழியில் செல்ல வேண்டும் என்று அவர்கள் தாயின் வழியில் திரும்பி பசுமையான புல்வெளியில் அமைதியாக மேய்ந்தனர். கதையின் நற்பண்பு உழைப்பும் ஒழுங்கும் வாழ்க்கையில் வெற்றியை வழங்கும்.